திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். அன்பர்களே, இன்று நான் வக்கிர சனி பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். சரி, நிகழ்ச்சிக்குள் போவோம். 13/7/2025 கோசார சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக 3:36 மீன ராசியில் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் வக்ரகதியில் பயணிக்க இருக்கின்றார். பின்னர் 28/11/2025 குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 4:21 இதே மீனராசியில் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். அன்பர்களே, இதேவேளை 3/10/2025 முதல் கோசார சனி பகவான் குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தே வக்ரகதியில் இதே மீனராசியில் பயணிப்பார் என்பதும் இங்கே நோக்கத்தக்கதாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீடான தைரிய வீரியஸ்தானம், 4ஆம் வீடான சுகஸ்தானம், அதாவது தாயார், வீடு, வாகனம், கல்வி, உயர்கல்வி என்பவற்றை குறிக்கின்ற 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகின்ற சனி பகவான் புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆவது வீட்டில் வக்ரகதி அடைகின்றார். உங்களது விருச்சிக ராசிக்கு 3-4ஆம் அதிபதியாக சனி பகவான் பெறுவதனால் அவர் சம பலன்களைத்தான் கொடுப்பவராகத்தான் இருக்கின்றார். மட்டுமல்ல, தற்போது வக்ர சனியாகவும் இருக்கின்றார். அதனால் இந்த வக்ர காலத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கான நற்பலன்களை தருவார் என நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது உகந்த காலகட்டமாகும். கல்வி சம்பந்தமான பாடத்திட்டங்களில் நல்ல அறிவை வளர்த்துக் கொள்வார்கள். இக்காலங்களில் பரீட்சைகள் நடப்பின் நிச்சயம் அதில் தேர்ச்சியும் பெறுவார்கள். அடுத்து, திருமண தம்பதிகளை பொறுத்தவரையில் எதிர்பாராத சமயத்தில் இந்த 4.5 மாதத்துக்குள், அதாவது இந்த 138 நாட்களுக்குள் குழந்தை பேருக்கான சூழ்நிலை அங்கே அமையும். இதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். அடுத்து, சனி திசை அல்லது சனி புத்தி நடந்தாலும் கூட இது சாத்தியமாகும். ஏற்கனவே குழந்தைகள் இருப்பின் அவர்களுடனான நல்லுறவு பலமடையும். அதோடு பூர்வீகம் சம்பந்தமான தொடர்புகளும் அதிகரிக்கும். உங்கள் விருச்சிக ராசிக்கு 7ஆவது வீடான கலஸ்திர வீட்டையும் சனி பகவான் பார்வை செய்வதனால் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வரும் அமைப்பு காணப்படுகின்றது. இதற்கு உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம், 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது நிச்சயமாக சாத்தியமாகும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் வரன் அமையும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுப்பது அவசியம். ஏனென்றால் உங்களது விருச்சிக ராசிக்கு 3ஆம் அதிபதியாக வருகின்ற சனி பகவான் வக்ரமடைந்து 5ஆவது வீட்டில் இருந்து 7ஆவது வீட்டை பார்வை செய்கிறார் அல்லவா அன்பர்களே. மேலும் வக்ர சனி பகவானும் குருவும் ஒரு சேர 2ஆவது வீட்டை பார்வை செய்வதனால் உங்களது வருமானம் அதிகரிக்கும். மட்டுமல்ல, நல்ல தெளிவாகவும் அன்பாகவும் பேசுவீர்கள். அத்தோடு 11ஆவது வீட்டையும் வக்ர சனி பகவான் பார்வை செய்வதனால் வேறு வழிகளால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமிக்கின்ற வழியும் உங்களுக்கு பிறக்கும். மேலும் மூத்த சகோதர உறவு பலப்படும். மட்டுமல்ல, நண்பர்களாலும் உதவிகள் கிடைக்கும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரகதியில் இருப்பின்
அல்லது மீன ராசியில் சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரகதியில் இதே மீன ராசியில் இருப்பின் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். சரிநேயர்களே, விருச்சிக ராசிக்கான வக்ர சனியின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.